திருப்பூர் அரசு பள்ளியில் கஞ்சா எரிக்கப்பட்ட விவகாரம். நடவடிக்கை கோரி மண்டியிட்டு மனு. திருப்பூர் கொங்கு மெயின் ரோடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த டிசம்பர் மாதம் 12ஆம் வகுப்பு மாணவனிடமிருந்து 1/4 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ஆனால் இது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்காமல் பள்ளி வளாகத்திலேயே கஞ்சாவை தீயிட்டு எரித்துள்ளார் தலைமை ஆசிரியர். இது குறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சகாயமேரி நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண்டியிட்டு பரபரப்பு மனு அளித்தார். விசாரணையில் ஆசிரியர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்ட பிறகும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அவர் குற்றம் சாட்டிய நிலையில் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். நீதி வேண்டும், 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 நீதி வேண்டும். கொஞ்சம் வலி கொஞ்சம் வலி வலி கொஞ்சம் இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வலி. என்ன சார், நான் எந்திரிக்க மாட்டேன் சார். எனக்கு இது என்னால முடியும் சார், என்னால முடியும் சார். எந்திரிச்சு நடக்கலாம் முடியும், ஓட முடியும். இல்லைங்க சார், நான் எந்திரிக்க மாட்டேன் சார். சார் இது வந்து நான் உங்ககிட்ட பெட்டிஷன் பிப்ரவரி மாசம் 9ஆம் தேதி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார். அதுக்கு முன்னால இது வந்து டிசம்பர் மாசம். இல்லைங்க சார், இல்லைங்க சார், நான் உட்கார மாட்டேன். எனக்கு நீதி கிடைக்கும். நான் 6 மாசமா அலையிறேன். டிசம்பர் மாசம் 19ஆம் தேதி சின்னசாமி அம்மா ஸ்கூல்ல கஞ்சா பிடிச்சாங்க மாணவரோட பேக்ல. நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் பள்ளி கல்வி. இல்லைங்க சார், சின்னசாமி அம்மா அரசு மேல்நிலை பள்ளி அதுல பிடிச்சாங்க சார். டிசம்பர் மாசம் 19ஆம் தேதி கஞ்சா பிடிச்சாங்க. அதை சார் வந்து யார்கிட்டையும் தகவல் சொல்லாம சிஓ ஆபீஸ்ல சொல்லிட்டு ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு சொன்னேன். எங்களுக்கு வந்து நார்த் சரகம், அதுக்குள்ள ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னா சார் என்ன பண்ணிட்டாரு, எரிச்சிட்டாரு. 1/4 கிலோவுக்கு மேல கஞ்சா இருந்தது. இன்னைக்குமே 200 ரூபா கஞ்சா பிடிச்சதுக்கு நீங்க அவங்க எங்க இருந்து கிடைச்சதுன்னு அந்த 1.5 கிலோ கஞ்சா யாரு வித்தாங்கன்னு பிடிச்சி நீங்க பேப்பர்ல போட்டிருக்கீங்க. இது 1/4 கிலோவுக்கு மேல இருக்கு. ஒரு மாணவனோட பேக்ல 30 சிகரெட் லோடட் பிளஸ் அவன் சேல் பண்ணி இருக்கிறான். 20, 10, 50, 100 அமௌண்ட் இருந்தது. இது ஹெச்எம் எரிச்சிட்டாரு. எரிச்ச உடனே நான் டிசம்பர் மாசம் 29ஆம் தேதி இங்க வந்து முதன்மை கல்வி அலுவலருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறேன். எனக்கு ஒரு ஜிடிபி பெட்டிஷனுக்கு 30 நாள் அதற்கு மேல எனக்கு தகவல் வரல. நான் திரும்ப சார்ட்ட உங்ககிட்ட வந்து நான் பிப்ரவரி மாசம் 9ஆம் தேதி மனு கொடுத்தேன். அந்த 9ஆம் தேதி மனு கொடுத்ததுக்கு எனக்கு எந்த பதிலும் வரல. ஆனா கலெக்டர்கிட்ட கொடுத்த மனுவுக்காக என்கொயரிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 1ஆம் தேதி என்கொயரி பண்ணாங்க சார். என்கொயரி பண்ணி அது தவற ஒத்துக்கிட்டாங்க. என் பேர் சகாயமேரி. நான் சின்னசாமி அம்மா ஸ்கூலோட மேலாண்மை குழுவோட தலைவராக இருக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி ஒரு மாணவரோட பேக்கில் இருந்து 1/4 கிலோக்கு மேல் கஞ்சா, 30 சிகரெட்டு ப்ளஸ் அமௌண்ட் எல்லாம் எடுத்தாங்க. இதை வந்து பொறுப்பு ஹெச்எம் சக்திவேல் சார் அவங்க கிட்ட இந்த தகவலை நீங்கள் சிஓ ஆஃபீஸில் தகவல் சொல்லுங்க, ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. அது எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலான்னு சொல்லியும் ஹெச்எம் எங்களுக்கு யாருக்கும் தகவல் சொல்லாமல் எரிச்சிட்டாரு. அது எரிச்ச தகவல் 29/12 அன்னைக்கு நான் வந்து முதன்மை கல்வி அலுவலருக்கு பெட்டிஷன் கொடுத்தேன். அதுக்கு எந்த தகவலுமே வரல. திரும்ப நான் கலெக்டருக்கு பிப்ரவரி மாசம் 9ஆம் தேதி பெட்டிஷன் கொடுத்தேன், ஜிடிபி பெட்டிஷன். அதுக்கு எந்த தகவல் வரல. ஆனால் ஏப்ரல் 1ஆம் தேதி என்கொயரிக்கு வந்தாங்க. என்கொயரி முடிச்சு எல்லாருமே ஹெச்எம் முதற்கொண்டு ஆசிரியர்கள் முதல் தவற ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் எரிச்சது உண்மை, கஞ்சா பிடிபட்டது உண்மைன்னு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஆனாலும் அதற்கு உண்டான நடவடிக்கை இன்னும் இல்லை. என்கொயரி முடிச்சு எல்லார்கிட்டையும் ஒப்புதல் கடிதமும் வாங்கிட்டு எனக்கு பதில் வரல. இப்படியே பதில் கொடுக்காம இருக்கு, ஏன் பள்ளிக்கல்வித்துறை இவ்வளவு கண்மூடித்தனமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னோட கேள்வி. அதனால நான் இன்னைக்கு மக்கள் குறை தீர்ப்புல கலெக்டர்கிட்ட நான் இத்தனை நாள் மனு கொடுத்த எல்லா டேட்டையும் மனுவில் எழுதி அவங்ககிட்ட எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி முழங்கால் பண்ணிட்டு நீதி கேட்டு அவங்ககிட்ட மனு கொடுத்துருக்கிறேன். உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். நார்த் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கூட்டு இதை கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். தலைமை ஆசிரியர் மீது, சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது யார் இதில் தவறு செய்திருக்கிறாங்க அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் கலெக்டர் சொல்லியிருக்காங்க. அதை நம்பி நான் இந்த மனு அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இது நடவடிக்கை கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் போராடுவேன்.